கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானிக்கப்படும்படியாக எடுக்க கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், அந்த ராஜ்யம் முழுவதுமாக ஆளும்படிக்கு ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை தரியு ராஜா ஏற்படுத்துகிறார். ராஜாவுக்கு எந்த ஒரு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக ஒரு 3 பிரதானிகளை அவர் ஏற்படுத்துகிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த 3 பிரதானிகளில் ஒரு பிரதானி தானியேலை அவங்க நியமிக்கிறாங்க. இந்த தானியேல் என்பவர் யாருன்னா, அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதா தேசத்திலிருந்து அந்த தேசத்தின் புத்திரில் ஒருவனாக தானியேல் கருதப்படுகிறார். இந்த தானியேலுக்கு தேவனுடைய ஒரு விசேஷித்த ஆவி அவர் மேலே இருக்கிறபடியினால அவர் அந்த ராஜ்யங்களுக்கு முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கெல்லாம் ஒரு மெயினான ஒரு பொறுப்பில் அவரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தரியு ராஜா அவர் நினைக்கிறார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவனை எப்படி மாட்ட வைக்கலாம், எப்படி அவன் மேலே குற்றம் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டமாக தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கிற நிலைமையில் தானியேலை எதில் குற்றம் கண்டுபிடிக்கலான்றத அவங்க வகை தேடும் பொழுது எந்த ஒரு காரியத்திலையும் தானியேலை குற்றமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க பார்க்குறாங்க, தானியேல் எப்பொழுதும் அவன் தேவனை நோக்கியே ஜெபிச்சிட்ருக்கானே, அப்போ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபத்தில் எப்படியாவது அவனை குற்றம் கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு இடத்துல போய் நம்ம கொண்டு போய் அவனை குற்றப்படுத்தி நிறுத்திடலான்னு சொல்லி இவங்கெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. இங்கே என்ன அப்படின்னா, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற ஒரு மாறாத ஒரு பிரமாணத்தை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அப்படின்னா ராஜா அதில் கையெழுத்திட்டாருன்னா அதை ராஜாவால் மாற்ற முடியாது. என்ன இந்த சட்டத்தில் இந்த பிரமாணத்தில் இருக்கோ அதை ராஜா கடைப்பிடிச்சே ஆகணும். ஸோ இவங்க ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அந்த தீர்மானம் என்னன்னா, தானியேல் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கட்டளையின்படி, இந்த பிரமாணத்தின் அவங்களுடைய மேதியார் பெர்சியாருடைய அந்த பிரமாணத்தை அவங்க அதில் கையெழுத்து இட்டுட்டாங்க அப்படின்னா அதை மாற்ற யாராலுமே முடியாது, ராஜாவாலையும் மாற்ற முடியாது. இப்போ இந்த சூழ்நிலையில் தானியேலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எந்த மனுஷனையானாலும் சரி, எந்த தேவனையானாலும் சரி, வணங்குகிறவங்களை சிங்கக்கபியில் போடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை இவங்க பிறப்பிக்கும்படியாக அவங்க ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் தானியேல் அந்த பத்திரத்துக்கும் இது எல்லாம் தெரிஞ்சு கையெழுத்திட்டாருன்னு சொல்லி நம்ம 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி 11வது வசனத்தை நம்ம பார்க்க போனால், அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இப்போ இந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா இடத்துல போய் சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் அந்த சட்டத்தின்படி தானியேல் இந்த சட்டத்தை மீறிட்டாரு, அப்போ இவரை நம்ம சிங்கக்கபியில் போடணுன்றது இதனுடைய பிரமாணத்தின்படி நீங்கள் மீறக்கூடாது, தானியேலை சிங்கக்கபியில் போடணும்னு சொல்லி
அவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ராஜாவுக்கு தானியேல் மேலே ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அந்த அன்பு எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேணுமே, தானியேலை காப்பாற்ற வேணுமேன்னு சொல்லி ராஜா வந்து நினைச்சாலும் அந்த பிரமாணத்தை அவரால் மீற முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தானியேலை வந்து அந்த சிங்க கெபியில போடுறாங்க. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜாவுக்கு தெரியும், இவர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமா தானியேலை தப்புவிப்பார் என்று ராஜாவுக்கு தெரிந்தபடியினால்தான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த சிங்க கெபியில போட்டு ஒரு கல்லை வந்து அந்த கெபியில வந்து வாசல் அருகில வந்து வச்சிட்டாங்க. ஸோ ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. அவர் எப்பவுமே வந்து அந்த கீத வாத்தியத்தெல்லாம் வந்து அவர் கேட்டு அந்த முழுவதும் வந்து அதில் இருந்திருப்பார். ஆனால் அன்றைக்கு வந்து 18வது வசனம் சொல்லுது, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் சாப்பிடக்கூட இல்லை, கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். இப்போ அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நைட்டு தானியேலை குறித்ததான கவலை, ஐயோ தானியேலை சிங்க கபியில போடுறதுக்கு காரணமாக இருந்துட்டாங்களே, தானியேலை நம்ம சிங்க கபியில போட்டுட்டோமேன்னு சொல்லி அந்த ஒரு வருத்தம் ராஜாவுக்குள்ள இருந்தது. இந்த சூழ்நிலை என்ன செய்யறதுன்றது சொல்லிட்டு ராஜாவுக்கும் தெரியல. நைட்டு முழுவதும் தூங்கலை. என்ன தானியேலுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, இவங்க தானியேல் மேலே குற்றத்தை சாட்டி தானியேலை சிங்க கபியில போட்டு இருக்கிறாங்களே, தானியேல் உயிரோடு இருக்கிறானா இல்லை செத்துட்டானான்னு சொல்லி ராஜாவுடைய மனசு நைட்டெல்லாம் தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், எந்த ஒரு கீத வாத்திய சத்தத்தையும் கேட்க முடியாமல், எல்லாத்தையும் வரவிட்டாமல் இருந்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லுறது 19வது வசனத்தில், ராஜா உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். அங்கே போய் நிற்கிறாரு. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது ராஜாவுடைய மனசு தாங்கலை. தானியேலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, தானியேல் உயிரோடு இருக்கிறாரா இல்லை செத்துட்டாரான்றது தெரியல. உடனே அந்த துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே கேட்டான். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? 21வது வசனத்துல, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்கன்னு சொன்ன உடனே தானியேலுடைய சத்தத்தை ராஜா கேட்ட உடனே மிகுந்த சந்தோஷப்பட்டு இருப்பார். 22வது வசனத்துல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி தானியேல் சொல்றாரு. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களை கூட எந்த வகையில் குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, எப்பேற்பட்ட சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொல்லாத மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படி சிங்கத்தின் கெபியிலே தானியேலை காப்பாற்றினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஒவ்வொருவர்களுடைய கண்களுக்கு மத்தியில, ஒவ்வொருடைய சதி திட்டங்களுக்கு மத்தியில உங்களை அதிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை குறித்து இனி பயப்பட வேண்டாம். எப்படி தானியேல் வந்து தேவனுடைய சமூகத்துல போய் அவர் எப்படி ஜெபம் பண்ணின்னு கொண்டு இருந்தாரோ அந்த ஜெபம்தான்
தானியேலுடைய காரியங்களிலே கர்த்தர் தாமே அவரை காக்க வல்லவராய் இருந்தது. ஏனென்றால் சிங்க கெபியில போட்டவுடனே அந்த சிங்கங்கள் தானியேலை சிதறடிக்கவில்லை, தானியேலை கொதிரி போடவில்லை, தானியேலுக்கு விரோதமாக அது சிங்கங்கள் எழும்பி வர முடியல. ஏன்னா அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிற நாவை கர்த்தர் கட்டி போடுவார். நீதிமானுக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகள் கட்டப்பட்டு போகும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தானியேலை எப்படி அந்த காரியத்திலிருந்து தப்புவித்தாரோ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதுக்காக நீங்க பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களையும் அதில் இருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் எப்படி தானியேல் ஜெபித்தாரோ அதே போல நாமும் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி, அது வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? தானியேலுக்கு விரோதமாய் யார் குற்றம் சாட்டினார்களோ, யார் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்களோ, அவங்களுக்கு நடந்த சம்பவம் அந்த தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போமானால் 24வது வசனத்துல, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. தானியேலுக்கும் அவர்களை குற்றம் சாட்டி இருந்தார்களே அவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண செய்தார். தானியேல் தேவனோடு கூட இருந்தபடியினால் ஒரு சிங்கமும் தானியேலை சேதப்படுத்த முடியல. ஆனா தானியேலுக்கு விரோதமாய் யார் குற்றம் சாட்டி பேசினார்களோ அந்த நபர்கள் அந்த இதுல கெபியில தூக்கி போடுவதற்கு முன்பு, அவங்க அடியில போய் சேருவதற்கு முன்பாகவே சிங்கங்கள் அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இதை பார்த்த தரியு ராஜா அப்பொழுதுதான் உணர்ந்தார், தானியேலின் தேவன் மெய்யான தேவன் என்பதை அறிக்கையிட செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சிங்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்களா, உங்களை குற்றம் சாட்டணும்னு சொல்லி நினைக்கிறார்களா, உங்களுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளுகிறார்களா, உங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறார்களா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல போங்க, தேவனை நோக்கி ஜெபியுங்க. எப்படி சிங்கத்தின் நடுவில் தானியேலை கர்த்தர் தப்புவித்தாரோ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தப்புவித்து யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து அவர் நியாயம் தீர்க்கிறவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நீங்க ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். தானியேலை தப்புவித்த தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.